சென்னையில் பெரிய ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற புருஷன் பொண்டாட்டிங்க, கணவன் மனைவி. அவங்க மனைவி சொன்னாலாம், ஏங்க இன்றைக்கி எனக்கு உடம்பு முடியல, அதனால் சாப்பாடு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கு கணவனும் சரி மனைவி உடம்பு சரியில்லைங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணி வர வச்சு சாப்பிட்டாங்களாம். இந்த மாதிரி மறுநாளும் அந்த மனைவி சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு, ஏங்க இன்றைக்கும் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறேங்க ஸ்விக்கியில், நம்ம ஆர்டர் பண்ணி வர வச்சு சாப்பிட்லாங்க அப்படின்னு மனைவி கொஞ்சிக்கிட்டே கேட்டவுடனே கணவனும் பொண்டாட்டி மேலே இருக்கிற லவ்வில், சரிடி செல்லம் நான் ஆர்டர் பண்ணுறேன்டி அப்படின்னு பண்ணிவிட்டு வர வச்சு சாப்பிட்டாங்களாம். மறுநாள் அந்த மனைவி, ஏங்க இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு திமிராக கேட்டாலாம். அதுக்கு கணவனும் சரி அப்படின்னு ஆர்டர் பண்ணி சாப்பாடை வர வச்சு சாப்பிட்டாங்களாம். இந்த மாதிரி அப்படியே நாளில் டெய்லிக்கும் அந்த மனைவி அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு டெய்லியும் ஹோட்டல்லையே ஆர்டர் பண்ணி வர வச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த மனைவி கணவன்கிட்ட, ஏங்க இங்கே வாங்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாலாம். அதுக்கு உடனே அந்த கணவன், என்ன பொண்டாட்டி சாப்பாடு தானே ஆர்டர் பண்ண சொல்ல போகிறா அப்படின்ட்டு, என்னடி இன்றைக்கி ஆர்டர் பண்ணிட்டோம் சாப்பாடு, என்ன வேணும் அப்படின்னு கணவன் கேட்டாங்க. அதுக்கு அந்த பொண்டாட்டி சொன்னாலாம், ஐயோ சாப்பாடெலாம் வேணாங்க, எனக்கு வயிற்றெல்லாம் பயங்கரமாக 2 நாளாக பயங்கரமாக வலிக்குது, டாய்லெட்டும் வர மாட்டுது, செரிமானம் ஆக மாட்டுது, ஐயோ தயவுசெய்து நம்ம ஃபேமிலி டாக்டர் ஃபோன் பண்ணுங்கள், அவரை கூப்பிட்டு வாங்க, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு கத்துனாலாம். உடனே கணவனும் தன்னுடைய ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி டாக்டரை வர வச்சாலாம். அதாவது நண்பர்களே, என்றைக்காவது ஒரு நாள் அர்ஜென்ட்டுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணி வர வச்சு சாப்பிட்லாம். எப்போவுமே சாப்பாடு ஹோட்டல்லாம் ஆர்டர் பண்ணி வர வச்சு சாப்பிட்டா உடம்பு வீணாக போயிடும். அதாவது ஒரு வீடுனா அந்த வீட்டில் டெய்லியும் அடுப்பு எரியணும். அந்த அடுப்பு எரிஞ்சால் தான் நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். அதாவது அடுப்பு எரியாத வீட்டில் கண்டிப்பாக வியாதி தான் வரும், டாக்டர் தான் வருவார். அதனால் எப்போதுமே ஹோட்டல் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடாதீங்க. கொஞ்சம் நேரம் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சு சாப்பிட பழக்கிங்க. அதுதான் ஹெல்த்து.